நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். என் பேர் ஸ்டெல்லா. நவம்பர் மாதம் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க. ஐயா, எனக்கு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை, அதனால் நான் கேட்டேங்க, நான் கார் வாங்கிட்டு நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் யூடியூப்பில் கேட்டு இந்த வர முடியாத சூழ்நிலையில் அப்போ நான் சொன்னேன், நான் கூட ஒரு கார் வாங்கினேன் ஏசப்பா, நான் கூட சாட்சி சொல்லுவேன் சீக்கிரம்னு சொன்னேன். கடவுள் போன மாதமே எனக்கு கார் வாங்க கிருபை செய்தார். கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா! எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு 1:19 சொல்லுகிறது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்தானா. அப்போ இயேசுவாமிக்காக பரலோகம் நியமிக்கப்பட்ட அப்பா எப்படி இருந்தார்? நல்ல ஒரு நீதிமான். தன் மனைவியை அவமானப்படுத்த மனதில்லாத ஒரு நீதிமான். அடுத்து அவருடைய தாய் இயேசு கிறிஸ்து ஒழுக்கமுள்ள குடும்பம்னு சொன்ன அவர் நீதிமான். இயேசு கிறிஸ்துடைய தாயை பற்றி எப்படி போட்டிருக்கு? மத்தேயு 1:23 சொல்லுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்பாவை குறித்து நீதிமான்னு போட்டிருக்கு. அம்மாவை குறித்து என்ன போட்டிருக்குன்னா, ஒரு கன்னிகை. கன்னிகைன்னா யாரு? கற்பை காத்து கொள்ளுகிறவள் தான் கன்னிகை. ஆமென். அப்போ இயேசுவாமியுடைய அம்மா ஆகிற பாக்கியம் அன்றைக்கு மரியாளுக்கு கிடைத்தனுடைய ரகசியம் கற்பை காத்து கொண்டவள். அப்படின்னாச்சுன்னா பரிசுத்தத்தை காத்து கொண்டவள். இன்னைக்கு எல்லா ஸ்திரீகளுக்கும் ஆண்டவர் அந்த ஆலோசனையை கொடுக்கிறார், உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஒழுக்கமான குடும்பத்தில் ஆண்டவர் பிறந்தார்னு அதுதான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து பிறந்தவர், எனக்காக பிறந்த இயேசு நல்ல ஒரு ஒழுக்கமான குடும்பத்தில் அவர் பிறந்தார். இன்றைக்கு பிறகு உங்கள் பிள்ளைங்க ஒரு ஒழுக்கமான அப்பா அம்மாவை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்லத்தக்கதாக உடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சுன்னா அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். அது மட்டும் இல்லை, மரியாள் கன்னி தன்மையை காத்து கொண்டவள் மாத்திரம் அல்ல, தாழ்மை உள்ளவள். இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி தன்னை தாழ்த்தின ஒரு தாயினுடைய வயிற்றிலே தான் தாழ்மை கோலம் பிறந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா! இன்னைக்கு நிறைய ஸ்திரீகளிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பெருமை. இன்னைக்கு சில ஸ்திரீகளுடைய பெருமையை யாராலையும் பிடிச்சு நிறுத்த முடியாது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு மரியாள். அடுத்து மரியாளிடத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்புகிற மரியாள். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன அதை முழுமையாக நம்புகிறவள். இன்னைக்கு நிறைய மனைவிமாரிடத்தில் அந்த நம்பிக்கை தான் கிடையாது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை கிடையாது, புருஷன் மேலே நம்பிக்கை கிடையாது, பிள்ளைகள் பேர்லேயே நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு பிறகு முதல்ல ஆண்டவரை நம்புங்க, அடுத்து புருஷனை நம்பணும். அல்லேலூயா! மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவள். இன்னைக்கு எல்லா ஸ்திரீகளுக்கும் முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும். புருஷன் மேலே, எதிர்காலத்தின் மேலே, ஆண்டவர் மேலே, பிள்ளைகள் மேலே ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமென். விசுவாசம் தான் வாழ்க்கை. அந்த விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தவே படுத்திடாதீங்க. இந்த காரியத்தை நீங்கள் மரியாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. அடுத்து மரியாளிடத்தில் உள்ள நல்ல காரியம் என்னென்னா, அடுத்தவருடைய சுகவாழ்வை விரும்புகிறவள் மரியாள். அப்படின்னாச்சுன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, யாருக்குமே அங்கே இருக்கிற குறைவை பற்றி கவலையே இல்லை. அவனுக்கு என்ன அவமானம் வந்தால் வந்துருப்போம். மரியாளால் அப்படி இருக்க முடியலை. அதான் சொன்னேன், நல்ல தாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக இருக்க வேண்டிய பாக்கியம், தகப்பனாக வளர்க்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சதுன்னா நீதிமானுக்கும் கன்னிகைக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அவ எல்லா காரியத்திலும் அடுத்தவருடைய சுக வாழ்வை விரும்புகிறவர். இன்னைக்கு நிறைய பெண்களிடத்தில் இந்த பொறாமை, அடுத்தவங்க நம்மளை விட வளர்ந்துடக்கூடாது. பொறாமை வந்துருச்சுன்னா அவங்க முகத்தில் பார்த்தாச்சுனாலே தெரியும், ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆமென். இன்னைக்கு அந்த பொறாமை என்கிற ஆமையை தூக்கி வெளியே எறிஞ்சிடணும். ஆமேன்னு சொல்கிற பிள்ளைங்க
பொறாமையில் இருக்கக்கூடாது. ஆமேன். ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆமேன்னு சொன்னவங்க எப்படி பொறாமையில் இருக்கலாம்? எல்லா பொறாமை மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஆமேன். அது மட்டும் இல்லை, புருஷனுடைய வார்த்தையை மதித்து கீழ்ப்படிந்து நடக்கிறவள் மாறியாள். யோசேப்பு சொல்றாரு, எழும்புமா கிளம்பலாம். ஓகே, கிளம்பலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. வேண்டாம், இங்கே இருக்கலாம், இங்கே நமக்கு சேஃப் ஆண்டவர் கொடுப்பாரு. மாறி பேசவே இல்லை. மனைவிட்ட சொல்றாரு, பிள்ளை எடுத்து நம்ம கிளம்புவோம் ஆண்டவர் சொல்றாருன்னா பின்னாடியே புருஷன் கூட போனா. இன்னைக்கு புருஷன் கூட அவர் சொல்றதை கேட்டுட்டு போறவங்க ரொம்ப கம்மி. இன்னைக்கு பிறகு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா. ஆமேன். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து நல்ல குடும்பத்தில் பிறந்தார், நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தில் பிறந்தார். இதன் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கணவன் மனைவி பிள்ளைகள்ங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த முறை ஆஸ்திரேலியா போயிருக்கும் பொழுது ஒரு சகோதரி ஒரு சாட்சி எழுதி கொடுத்தாங்க. அவருடைய பெயர் பியூலா, அவருடைய புருஷன் பெயர் பெகின், மகனுடைய பெயர் ஜெபின். ஒரு சின்ன குடும்பம். அவங்க அபுதாபியில் இருந்தாங்களாம். அபுதாபியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாள் டிவியில் ஆண்டவர் பேசும் பொழுது அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னை குடிபெயர்த்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த கண்ட்ரி போகலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்காக முயற்சி எடுத்துட்டு ஒரு நாள் அதை குறித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஏஞ்சல் டிவியில் லைவில் வர்ற ப்ரோக்ராமெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, தான்கோத்திர பிதாக்கள் லாயிஸ் என்கிற பட்டணத்துக்கு போகலாமா, இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் போங்க, அங்கே நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அதே போல் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த தேசத்துக்கு போகலாமான்னு டிசைட் பண்ணலாமான்னு யோசித்துட்டு இருக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதுக்காக வேண்டி அவள் முயற்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல மோனாஷ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று மெல்பார்னில் பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே தான் போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறா. டக்குன்னு அவளுக்கு அது முயற்சி கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இந்த ட்ரைனிங் முடித்த உடனே அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அரசாங்க வேலை டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் திறக்குது. அதை விட அவள் எழுதியிருந்த சாட்சியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அபுதாபியில் வீடியோ கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. அதாவது கவர்மெண்ட்டு தடை பண்ணி வச்சுருக்கு. ஆனால் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நாங்கள் என்னை வீடியோ கான்ஃபரன்ஸில் வருவோம், வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் உனக்கு இன்டர்வியூ. இவை யோசித்துட்டே இருக்கு, ஆண்டவரே இங்கே அபுதாபியில் அரசாங்கமே ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிருக்கு, எப்படி வீடியோ கான்ஃபரன்ஸ்? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அவங்களுக்குன்னு ஓப்பன் பண்ணன்னா சேட்டலைட்டே ஓப்பன் பண்ணி விடுவார். ஆமேன். அவை எழுதியிருக்கிற சாட்சியில் ரொம்ப பெரிய சாட்சி என்னென்னா, அன்னைக்கு வீடியோ காலிங் அவங்க கூப்பிடும் பொழுது எப்படி அபுதாபியில் வீடியோ காலிங் ஒர்க் ஆகிடுச்சுன்னே தெரியாது, அழகாக அதில் காமிச்சு அழகாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்றைக்கி அங்குள்ள அரசாங்க ஆஸ்பத்திரியில் அவள் வேலை செய்கிறா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம். அப்போ அவள் சொல்கிறா, நான் என் புருஷன் என் பிள்ளை 3 பேரும் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுட்டு 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா. அதான் சொன்னேன், ஏசுவாமிகளுடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தது போல இந்த அன்பு மகள் பியூலாவுடைய ஜெபினுடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்ததுனால அவங்க குடும்பமாக உட்கார்ந்து பார்த்து அவங்க இந்த காரியங்களை பேசுவாங்களா. அது சாட்சியை ஃபுல்லாக நான் சொன்னேன்னா தான் உங்களுக்கு தெரியும். அவள் மாத்திரமல்ல, அவளுடைய புருஷன் மாத்திரமல்ல, பிள்ளை 3 பேருமா உட்கார்ந்து ஒவ்வொரு காரியத்தை ஜெபிப்பாங்களாம். அவருடைய புருஷன் அன்னைக்கு ஃபோனில் போட்டு கொடுக்கும்போது நான் பேசுவேன். அவர் இப்போ அபுதாபியில் இருக்கார். இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரி மாதம் அவரும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாரு. ஏன்னா பிள்ளைக்கு அப்போ தான் அந்த ஸ்கூல் காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ண முடியும். ஆண்டவர் எப்படி அழகாக கொண்டு வர்றாரு பாருங்கள். காரணம் என்ன? குடும்பம். அந்த பிள்ளைகள் குடும்பமாக உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அந்த ப்ரோக்ராம் வருதுன்னாச்சுன்னா அப்படி போய் உட்காருவாங்களோ. ஒவ்வொன்றும் அந்த டிவியில் பாருங்கள், அவங்க எங்கேயோ அபுதாபியில் இருந்தாங்க, ஆனால் மெசேஜ் எங்கே இருந்த போது, செய்தி சென்னையில் இருந்து போகுது. அந்த குடும்பம் வாழ்கிறது, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல உங்களுடைய இருதயம் ஆண்டவர் மேல வாஞ்சிக்க கதறட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும். ஆமேன். ஏசுவாமி நல்ல குடும்பத்தில் பிறந்தது போல இன்னைக்கு உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்க எல்லாமே சொல்லுவாங்க, நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் சொல்லத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீதின் ஊரில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்கிற வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய குடும்பம் ஒழுக்கமுள்ள குடும்பம். எனவே இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் சுமக்கும் பொழுது உங்கள் குடும்பமும் ஒழுக்கமுள்ள குடும்பமா, அழகான குடும்பமா,
பரிசுத்த நிறைந்த குடும்பமா, ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பமா இந்த நாட்களில் ஆண்டவர் மாற்றுவார். அது முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது, நமக்காக இந்த பூமியில் பிறந்த இயேசு எளிய முறையிலே ஒரு தொழுவத்திலே பிறந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். பெத்லகேமுக்கு குடிமதிப்பு எழுதும்படிக்கு புறப்பட்ட மரியாளும் யோசேப்பும் அந்த பெத்லகேம் ஊரில் இருக்கும் பொழுது திடீர்னு அவளுக்கு பிரசவ வேதனை வந்தது. அப்போ வீட்டுக்கு திரும்பி போகவோ ஹாஸ்பிட்டல் போகிறவோ எந்த சிச்சுவேஷனும் இல்லை. அந்த பிரசவ காலம் நேரிட்ட பொழுது, அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்தில் போய் அந்த பிரசவத்துக்காக ஹெல்ப் கேட்டு அந்த சத்திரம் எல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குன்னொன்னே பின்னால் இருக்கிற ஒரு மாட்டு தொழுவம் தான் அவங்களுக்கு கிடச்சிது. இது தேவனுடைய திட்டம். இது எதேச்சமாக நடந்த காரியம் அல்ல, பரலோகத்தினுடைய திட்டம். அந்த திட்டத்தின்படியாக ஒரு சாதாரண மாட்டு கொட்டகையில் இயேசுவை முன்னணையிலே அந்த பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எளிமையான பிறப்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிரசவ காலம் நேரிட்ட பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சது ஒரு மாட்டு தொழுவம். ஆனால் இன்னைக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டலில் பிள்ளை பற்றேன், அந்த ஹாஸ்பிட்டலில் பற்றேன், நீ எந்த ஹாஸ்பிட்டலில் பற்றேன்றது முக்கியம் இல்லை. உன் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை, உன்னுடைய குணாதிசயம் என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு விதமாக ரிஸ்க் இல்லாத அளவுக்கு எல்லாரும், சிலர் என்ன சொல்லுவாங்க, ரிஸ்க் இல்லாத அளவுக்கு நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் பண்ண, ஏன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் பணங்காசெல்லாம் பரவாயில்ல, நம்ம ரிஸ்க் இல்லாமல் எங்கே போகலாம், இங்கே என்னாச்சுன்னா எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேஃபாக சில இடங்களை செலக்ட் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நாட்களில் எந்த ஒரு மருத்துவச்சி அங்கே வந்ததாக கூட வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை எடுத்து முன்னணையில் கிடத்தினாங்க. ரொம்ப எளிய வடிவில் ஒரு வீடு. இப்போ அங்கே ஏழ்மையாக அவங்க பிறந்தாங்க. எதுக்கு தெரியுமா? நீங்கள் செல்வமாக வாழணுன்றதுக்காக. அதான் சொல்ல வரேன். அவர் ஏழ்மையாக ஒரு சாதாரண மாட்டி கொடலில் பிறந்தார். ஆனால் அதே ஆண்டவர் நமக்கு எப்படி வீடு கட்டி கொடுக்கிறாராம்? வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை அதன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பால்கனியை பளிங்கில பண்ணி உன் வாசல்களை மாணிக்க கற்களால் கட்டி உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். சுவாமி மாட்டு தொழுவத்தில் பிறந்துட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடை கட்டி தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அங்கே தான் நம்ம சுவாமி நிற்கிறார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சமானராக இருந்தும் சிலுவையிலே தரித்திரரானார். எதுக்குன்னா ஒன்று ஐஸ்வர்யவானா மாத்துறதுக்காக. அதே போல் அவர் தாழ்மையாக ஒரு ஏழ்மையான ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தாலும் உங்கள் பிள்ளைங்க மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறத ஆண்டவர் அனுமதிக்கிறவர் அல்ல. உங்கள் பிள்ளைங்க இப்போ சொல்லியிருக்காரு பாருங்க, உன் பலகணிகளை பளிங்கு கற்கு, உன் வாசல்களை மாணிக்க கற்கள், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்கள். காம்பவுண்டு வால் கூட கிரானைட்டில் தான் இருக்குமா. அப்படி உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரான். கரங்களை ஏற்று அல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீடு கொடுக்கறதுக்காக தான் மனுஷ புத்திரனுக்கு தலை சாய்க்க மண்ணில் இடமில்லை என்று சொன்னார். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷபுத்திரனுக்கு தலை சாய்க்க மண்ணில் இடமில்லை. ஏன் தெரியுமா? உனக்கு மண்ணில் இடம் கொடுக்கணுன்றதுக்காக. ஆமேன். அதனால் யார் யார் வீடு இல்லை, வாடகை வீட்டில் கஷ்டப்படுறேன், வாடகை இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னை ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் மாட்டுக்கொட்டையில் தான் பிறந்தேன், ஆனால் நீ மாணிக்க கற்கள் உள்ள வீட்டில் தான் பிறக்கணும். ஆமே, அது ஆண்டவருடைய திட்டம். ஆமேன். ஆமாம், அதுக்கான வழிகளை கர்த்தர் திறந்து தருவார். அதற்கான எல்லா ஆயத்த காரியங்களை கர்த்தர் உங்களை நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். நிறைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்தமாக தோட்டம், துறவு, தோப்பு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஏன்னா
2000 வருஷத்துக்கு முன்னால் தாவீதின் ஊரில் பிறந்த நம்ம அப்பா வெள்ளியையும் பொன்னையும் கையில் வைத்திருக்கிறவர், பூமியையும் அதன் நிறைவையும் கையில் வைத்திருக்கிற ஆண்டவர் ஒரு சாதாரண மாட்டுக்கொட்டையில் பிறந்தார். ஆமேன். ஏன்னா நீ ஒரு மாளிகையில் வாழ்ந்து சந்தோஷமாக நிம்மதி அவன் பிள்ளைகளை நடத்தினேன்னு ஆண்டவருடைய ஆசை. அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் எல்லாம் சாணி மூலிகை தான் வீடு இருக்கும், எல்லாம் மண் சுவர் தான் அதில் இருக்கும், ஓடு வீடு தான் இருக்கும், முக்கால்வாசி வீடெல்லாம் கூரை வீடாக தான் இருக்கும், போட்டு தான் நிறைய வீடு. ஒரு வீடு மட்டும் டெரஸ் போட்டிருக்கான்னு அவன் மட்டுப்பாவை வீடு வச்சுருக்கான்னுவாங்க. என்ன வீடு? மட்டுப்பா வீடு. இன்னைக்கு குடிசை வீடை பார்க்கவே முடியல, ஓட்டு வீடை பார்க்கவே முடியல. இப்போ ஓடு எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? மட்டுப்பாவு வீடு கட்டிட்டு அதுக்கு ஸ்டைலுக்கு தான் ஓடு பதிக்கிறான். அந்த அளவுக்கு மாறி போச்சு. ஆமேன். அப்படிப்பட்ட செல்வங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மூன்றாவது, உனக்காக பிறந்த இயேசு, நற்செய்தி சொல்லுகிற இயேசு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. வாசிப்போமா? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அவர் இந்த உலகத்துக்கு அறிவித்ததெல்லாம் நற்செய்தி. இந்த உலகத்திற்கு செய்ததெல்லாம் நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. ஆமென். நிறைய பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற திருமண தடைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா ஜனத்தாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நற்செய்தியை ஆண்டவருடைய பிறப்பின் நாட்களில் சொன்னார்கள். அதன் பிறகு ஜனங்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவித்தது மாத்திரமல்ல, நல்ல காரியங்களை செய்து சுற்றி தெரிந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றும்படி அந்த இயேசு உனக்குள்ளே பிறக்கிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த இயேசு உனக்குள்ளே பிறந்தா உங்கள் வீட்டில் இருக்கிற தீமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி, எல்லா பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். வீட்டில் இருக்கிற நடக்காத திருமணங்கள், பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாழ வச்சு வளங்கொண்டும் இடங்கொண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தையும் கொடுக்க போகிறாரு. 2000 வருஷங்களுக்கு முன்பாக திடீர்னு கபிரியேல் தூதன் சகரியாவிடத்திலே வந்து நிற்கிறான். சகரியா என்கிற ஆசாரியன் இடத்துல என்ன சொல்கிறான்? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு நற்செய்தி சொல்கிறதுக்காக அவரால் அனுப்பப்பட்டு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி உனக்கு நல்ல செய்தி. என்ன செய்தி? உன் மனைவி ஆகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். இன்றைக்கி வந்திருக்கிற நிறைய பேருக்கு நற்செய்தி சொல்கிறேன். யார் யார் குழந்தை இல்லாமல் வந்திருக்கிறீங்களோ இந்த மாதமே நீங்கள் கன்சீவ் ஆயிடுவீங்க. ஆமேன். ஏன்னா அன்றைக்கு அந்த மங்கள வார்த்தையை சொல்லும்படி சகரியாவிடத்தில் வந்து நின்ற ஆண்டவர் அதே வார்த்தையை அடிமை மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆமாம், அன்னைக்கு தேவதூதன் சொன்னான். அதே போல் அன்றைக்கு சகரியா எலிசபெத் தம்பதியர்களுக்கு அருமையான ஒரு பிள்ளையை கொடுத்து யோவான் என்று பெயரிட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் நற்செய்தி. எங்களுக்கு எந்தெந்த துர்ச்செய்தி எல்லாம் கேள்விப்பட்டு மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களோ அந்த காரியத்தை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஆண்டவர் நற்செய்தியை கொடுக்க உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய விரலால் எழுதின வார்த்தைகள் உங்கள் கையில் இருக்கிறது, அது வாழ்வு கொடுக்கும். ஆனால் அவரோ இப்பொழுது வேறு எங்கும் இல்லை, உங்கள் இருதயத்திலே அவர் பிறந்து விட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேளைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரக்கும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம்
இவர்கள் மேலே அவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதன் நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வகையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் மக்கு நன்றி. உடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே. குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங்,
ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5457-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.